அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் மேஷம் ராசிக்கும் அந்த மேஷம் ராசியை தொடர்ந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நவம்பர் மாதம் மகரம் ராசியினருக்கான பொது பலன் மற்றும் அதை தொடர்ந்து 3 நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நவம்பர் மாதம் மகரம் ராசிக்கான பொது பலன் என்னது? மகர ராசி இவங்களுக்கான காட்ஸ். இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதமானது ஒரு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், இவங்களுடைய ஏதாவது கோல்ஸ், பேஷன் இருக்குது அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கும். சில பேருக்கு வந்து எதிர்பாராத திருப்பு முனைகள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த திருப்பு முனையில் என்ன ஆகும்னா இவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, இவங்க எதை நோக்கி இவங்க போக ஆரம்பிக்கணும், இவங்க என்ன செஞ்சால் எதை பிடிச்சா இவங்களால பெரிய பொசிஷனுக்கு போக முடியும், பெரிய இடத்துல ஷைன் பண்ண முடியும், பெரிய அளவு வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த திருப்புமுனை காலத்தில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு. நிறைய பெரிய விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இந்த மாதம் அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு சாலிடாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ நிறைய புதிய வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்குமா இது? கண்டிப்பாக சாதகமான மாதமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி வரக்கூடிய எதிர்பாராத திருப்பு முனைகள் அதை அவங்க சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து தான் வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு. அது பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கணும். கண்டிப்பா. மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய வாழ்க்கையில அம்மா கூட இருந்தாலும் சரி, கூட இல்லைனாலும் சரி, ஆனா இவங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல முருகர் இருக்காரு. அப்போ இவங்க வந்து அவங்களுடைய அம்மாவை முருகரா நினைச்சு பாவிக்கணும். ஸோ அம்மாவுக்கு செய்யற விஷயத்த முருகருக்கு செய்யற தொண்டா நினைச்சு செய்யணும். ஸோ இதை வந்து அவங்க பின்பற்றினாங்கன்னா இப்போ அம்மா கூட இல்லாதவங்க கூட முருகரையும் அம்மாவா நினைச்சுக்கலாம். ஸோ அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது முருகருக்கு தாராளமா செய்யலாம். அந்த அம்மாவினுடைய அன்பு முருகரால் நிச்சயமா கொடுக்க முடியும். அதை அவங்களால மனதார உணரவும் முடியும். ஸோ அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை இவங்க செய்யும் போது அது முருகருக்கே செஞ்சா மாதிரி அண்ட் முருகர் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு ஒரு தூய்மையான அன்பும் கிடைக்கும், மிகப்பெரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதை இந்த மாதம் அவங்க தீவிரமா செய்யணும். இந்த மாதத்துல இருந்து அதை தொடங்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ மகரம் ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்க அம்மாவே நீங்க முருகரா பாவிக்கலாம். அந்த முருகனே உங்களுக்கு அம்மாவா வரப்போகிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும். மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ். மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் இவங்க எங்க போனாலும் வேலை வந்து எடுத்துட்டு போகணும். அது வண்டியிலேயா இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய வேலெட்ல குட்டி வேலா இருக்கட்டும், இல்லை இவங்களோட மொபைல் வால்பேப்பர்ல ஒரு வேல், வீட்டில் ஒரு வேல் படமா இருக்கட்டும், எங்க போனாலும் அந்த வேல் அவங்க கண்ணெதிரில் இருக்கணும். இது இருக்கும் போது இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும், எந்த இடங்கள்ல இருந்து ஆபத்துகள் வந்தாலும் அதெல்லாம் அந்த வேல் போய் தடுத்து நிறுத்திடும். வேல் தான் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்க போகுது. ஸோ வேல் தான் அவங்கள சரியான பாதை நோக்கி வழி நடத்த போகுது. அதனால இந்த வேல் மட்டும் விடவே கூடாது. எங்கே போனாலும் வேலோடையே அவங்க பின்தொடரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க கூட வேலை வச்சுக்கிட்டே இருங்க. என்றைக்குமே வந்து முருகன் அவங்க கூட துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் வந்து வரக்கூடிய ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், யாராவது இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள்ல அவங்க வந்து கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கும் போது அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய வீட்டிலையும் ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும்.
அது சில பேருக்கு வந்து ஒரு காது குத்து விழாவாக இருக்கலாம், சில பேருக்கு கல்யாண நிகழ்வாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து குழந்தை பேராக இருக்கலாம். இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஒருத்தருக்கு ஒரு விதமான சுப நிகழ்வுகள், கிரகப்பிரவேசம் எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி இவங்க இந்த மாதம் நிறைய சுப நிகழ்வுகளை கடந்துக்கணும். அதே மாதிரி சஷ்டி விரதம் அப்போ நிறைவு நாள் 8வது நாளில் திருக்கல்யாணத்தில் கலந்துருந்தா கூட ஸோ அந்த ஒரு நிகழ்வு போதும், கண்டிப்பாக இவங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வு நடக்கும், நடத்தி கொடுப்பேன் அப்படின்றதுக்கு முருகர் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுதான் அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. ஸோ மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கான ஒரு சுப நிகழ்வுகள் வந்து காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்கங்க அப்படின்னு முருகனை வந்து உங்களுக்கு மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நவம்பர் மாதம் மகரம் ராசியினருக்கான பொது பலன் மற்றும் அதை தொடர்ந்து 3 நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ மகரம் ராசியினர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், மகரம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகன் செய்த அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க.